Please subscribe Sadhguru Sai Creations. ஸ்கின்ல வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது சாதாரண கட்டிகளா இல்லைங்க இது வேற ஏதாவது நமக்கு ஆபத்தை தரக்கூடியதா ஒரு சிலருக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. செஸ்ட்லேயோ இல்லை பேக் சைட்லேயோ இல்லை ஆக்சிலரில் அண்டர் ஆர்ம்ஸில் வரலாம், க்ராயினில் வரலாம். லைட்டாக தொட்டாலே உங்களுக்கு பெயின் சிவியராக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியும் சிஸ்ட் வரலாம். லிம்ஃப் நோடில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ இல்லை இன்ஃப்ளமேஷன்னாலேயோ லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது. இது என்னென்னா சின்னதாக ஒரு லம்ப்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் விசிபிளாக தெரியலனாலும் நீங்கள் பால்பேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய இந்த கட்டிகளை நம்ம எப்படி சரி செய்யலாம். ஸோ தலைமுடி நம்ம ஏதாவது ஒரு ரீசனில் டக்குன்னு வெளியில் வந்துடுது. ஆக்னிஸ் கூட நிறைய பேருக்கு ஃபேஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அது எக்ஸ்டர்னலாக ஏதாவது போடலாமா தான் நம்ம தேடுமே தவிர டெய்லி ரெகுலராக இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கட்டிகளோட சைஸ் நமக்கு குறையும். ரொம்ப பெயினாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அதாவது ஸ்கின்ல வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அது சாதாரண கட்டிகளா இல்லைங்க இது வேறு ஏதாவது நமக்கு ஆபத்தை தரக்கூடியதா ஒரு சிலருக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமாக ஃபேஸில் நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் வருது இல்லையா, ஆக்னி சொல்லுவோம். ஸோ இதுவுமே ஒரு இன்ஃபெக்ஷன் சார்ந்து வரக்கூடிய கட்டிகள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபிடெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே செஸ்ட்லேயோ இல்லை பேக் சைட்லேயோ இல்லை ஆக்சிலரில் அண்டர் ஆர்ம்ஸில் வரலாம், க்ராயினில் வரலாம். சின்ன கட்டி மாதிரி இருக்கும். இது 2-3 வருஷமாக எந்த பாதிப்பும் எனக்கு வலி கூட வரல, எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுனா இது பெயின் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகமாகிட்டே வருது. ஸோ உள்ளே ஏதோ பஸ் கலெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பைலார் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இது மேக்ஸிமம் ஸ்கேல்பில் தாங்க நிறைய பேருக்கு வரும். சின்ன கட்டி மாதிரி வரும், அப்புறம் அதில் பஸ் கலெக்ட் ஆகும். லைட்டாக தொட்டாலே உங்களுக்கு பெயின் சிவியராக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியும் சிஸ்ட் வரலாம். அடுத்து இந்த ஃபைலோனாடல் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. மேக்ஸிமம் இது எங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகக்கூடிய இடத்துல தான் வரும். மெயினாக நிறைய பேருக்கு இந்த பேக் சைடில் ஸ்பைனல் கார்டு முடியக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா அது சின்ன கட்டி மாதிரி வரும். திரும்ப நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் க்யூர் ஆகும், திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரியே இருக்கும் இந்த ஃபைலோனாடல் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. திரும்ப திரும்ப இந்த கட்டிகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை விட இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே சில நேரங்களில் இந்த கழுத்து பகுதியிலையோ இல்லை நெஞ்சு பகுதியிலையோ இல்லை ஆக்சிலாவுக்கு முன்னாடியோ, அதாவது நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸ்க்கு முன்னாடியோ நமக்கு வரலாம். லிம்ஃப் நோடு என்லார்ஜ்மெண்ட், லிம்ஃபாடினோபதி, லிம்ஃபாடினைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஏதாவது லிம்ஃப் நோடில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ இல்லை இன்ஃப்ளமேஷன்னாலேயோ லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது, லிம்ஃபாஞ்சியோமா அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன்லேயும் நிறைய பேருக்கு இந்த கட்டிகள் அப்படின்றது ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய கட்டிகள் இருக்கும். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு ஸ்பெஷலாக பார்த்தோம்னா இந்த கொழுப்புகள் உடலில் அங்கங்கே தேங்க ஆரம்பித்து வரக்கூடிய லிப்போமா அப்படின்னு சொல்கிற கட்டிகள் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை விட தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு பெண்களுக்கு பிரஸ்ட்டில் ஏற்படக்கூடிய கட்டிகள், ஸோ ஃபைப்ராய்டினோமா அப்படின்னு சொல்கிறது. இது என்னென்னா சின்னதாக ஒரு லம்ப்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் விசிபிளாக தெரியலனாலும் நீங்கள் பால்பேட் பண்ணி பார்க்கும்போது தொட்டு பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு இது நார்த்திசு கட்டிகள் தான். பெரிய ஆபத்தை இது உருவாக்காதனாலும் ஆனால் இதற்கான சிகிச்சைகளும் பெண்கள் கண்டிப்பாக எடுத்துதாங்க ஆகணும். இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய இந்த கட்டிகளை நம்ம எப்படி சரி செய்யலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ தலைமுடி நம்ம ஏதாவது ஒரு ரீசனில் டக்குன்னு வெளியில் வந்துடுது. அதனால் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போதோ இல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் தானாக நம்ம எடுக்கும்போது இல்லை ஃபோர்ஸாக நம்ம ப்ளக் பண்ணி எடுக்கும்போதோ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி கட்டிகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறது ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. நம்ம இப்போ இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது இன்ஃபெக்ஷன் சேர்ந்து நமக்கு கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த கட்டிகள் இந்த மாதிரியும் வரலாம். இல்லை நம்ம சரியாக வாட்டர் இன்டேக் எடுக்கலை, பாடியில் நிறைய கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடுச்சு, டாக்ஸின்ஸ் நிறைய தேங்கி அதுவுமே நமக்கு கட்டிகளாக வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே ஜென்ரலாக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது அப்பப்போ பாடியை டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க. பேதி மருந்து எடுக்கிறது, பித்தத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள் எடுக்கிறது,
இந்த மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த வாதம் பித்தம் சமநிலையில் இருந்துச்சுன்னா கட்டிகள் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இதுக்கு பித்தம், அந்த பித்ததோடம் நமக்கு சமநிலையில் இருந்துச்சுன்னா கட்டிகள் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். பித்தம் அதிகரிக்கும் போதோ இல்லை உடல் உஷ்ணம் நமக்கு அதிகமாகும் போதோ இந்த கட்டிகள் நமக்கு வருதுங்க. அதனால் இதற்கான மெடிசன்ஸ் நம்ம ஜென்ரலாகவே கட்டி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சுண்ணாம்பு மஞ்சள் கலந்து கட்டி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதே மாதிரி தான் மஞ்சளோட நம்ம சில மூலிகைகளும் கலந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ மஞ்சளோட கொஞ்சம் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். கட்டிகள் மேலே இதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக இன்டர்னலாக எடுக்கக்கூடிய சில மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் மெயினாக பார்த்தோம்னா அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஏன்னா நிறைய கட்டிகள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஆக்னிஸ் கூட நிறைய பேருக்கு ஃபேஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அது எக்ஸ்டர்னலாக ஏதாவது போடலாமா தான் நம்ம தேடுமே தவிர கண்டிப்பாக நீங்கள் உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மூலிகைகளை எடுக்கும்போது மட்டும்தான் உள் உறுப்புக்களில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம என்னென்னங்க ஃபாலோ பண்ணலாம், இதில் ஜென்ரலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கிறதுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை இதுக்கு முக்கியமான ஒரு மருந்துங்க. பிரண்டை தைலமாக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அது எக்ஸ்டர்னலாக ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ பிரண்டை இதனோட முடக்கர் தான். இதனோட கள்ளி இருக்குது இல்லைங்களா, கள்ளி பால் கொஞ்சம் விட்டு அதை நம்ம ஆயிலாக நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இதை ஆயிலாக ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆயிலை எக்ஸ்டர்னலாக கட்டிகளுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். டெய்லி ரெகுலராக இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கட்டிகளோட சைஸ் நமக்கு குறையும். ரொம்ப பெயினாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொழுப்பு கட்டி இருந்துச்சுனாலும் இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ உள்ளுக்கு நம்ம எடுக்கும்போது பிரண்டை பொடியாக நம்ம எடுக்கலாம். இல்லை பிரண்டை அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்து துவையல் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே இதற்கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் நமக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ பிரண்டையை ரெகுலராக நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டே வாங்க, கட்டிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் முக்கியமாக நெல்லிக்காய் கற்பம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்கிறது நெல்லிக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, இதனோட சம அளவு மஞ்சள் ரெண்டுமே சேர்த்து கரிசலாங்கண்ணி சாறு விட்டு பாவனை செய்தது. ஸோ நெல்லிக்காய் கற்பம் நிறைய மெத்தடில் நம்ம செய்கிறோம். ஸோ இதில் இந்த கட்டிகள் கரையிறதுக்கு ஸ்பெஷலாக இந்த கற்பம் முறையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் பொடியோட மஞ்சளும் சேர்ந்து வெள்ளை கரிசாலை சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வெயிலில் வச்சு இந்த பவுடரை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த கற்ப மருந்தை டெய்லி காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ தேனில் கலந்து டெய்லி காலையில் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்படி ரெகுலராக இந்த கற்ப மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் நமக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, பெண்கள் இந்த ஃபைப்ரோஅடினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஸ்ட்டில் மார்பகங்களில் வரக்கூடிய கட்டிகளை ரொம்ப கவனம் செலுத்தி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது ஒன்று வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இதுக்கு மேமோகிராம் எடுத்து பார்த்துருங்க. ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயாப்சி எடுத்து அது என்ன டைப் ஆஃப் டியூமர் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதற்கான சில சிகிச்சைகளும் இருக்குது. ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அசோகப்பட்டை கஷாயமோ இல்லை லோத்ரா கஷாயமோ ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த கட்டிகளும் நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன நெல்லிக்காய் மஞ்சள் ரெண்டும் சேர்ந்த இந்த கற்ப மருந்தும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது கட்டிகள் நமக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கட்டிகளுக்குமே ஒரு மாதிரியான ரீசன் இருக்கும். ஆனால் அது எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும் முக்கியமாக இந்த லிப்போமா பிரச்சனையால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இதற்குமே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கொடிவேலி தைலம் இருக்குது. ஸோ கொடிவேலி தைலம் மற்ற கட்டிகளுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கொடிவேலி தைலமும் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கட்டிகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. ஸோ கட்டிகள் மறையணுன்னா நீங்கள் எளிமையாக இது பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம்னா கொடிவேலி தைலம். ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.